நடந்து வந்தோம் அரசிடம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் அழகி போவதில்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் அழகி போவதில்லையப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் இல்லப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் இல்லப்பா எங்கள் தேவனே எங்கள் ராஜாவே நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்களை எங்கள் தேவனே எங்கள் ராஜாவே நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்களை சங்கடலை பிறவி செம்மையான பாதை தந்தி எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி செங்கடலை பிறவி செம்மையான பாதை தந்தி எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டு அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டு எங்கள் தேவனே எங்கள் ராஜாவே நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்களை எங்கள் தேவனே எங்கள் ராஜாவே நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்களை பலவித சோதனையா உடவிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீ ஒரு இருதயம் கண்டுவிட்டீ பலவித சோதனையா உடவிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீ ஒரு இருதயம் கண்டுவிட்டீ எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டீ எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டீ எங்கள் தேவனே எங்கள் ராஜாவே நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்களை எங்கள் தேவனே எங்கள் ராஜாவே நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்களை வருடங்களை உமது இருமையினால் கடந்தோம் இனி வரும் நாட்களெல்லாம் உம் மகிமைதனை காண்போம் வருடங்களை உமது இருமையினால் கடந்தோம் இனி வரும் நாட்களெல்லாம் உம் மகிமைதனை காண்போம் எங்கள் நாயில் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் நாயில் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவனே எங்கள் ராஜாவே நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்களை எங்கள்
உங்கள் கிருபை எங்களை இன்மை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர் எங்கள் கண்மணி, நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன் நீர் எங்கள் கண்மணி, நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை. துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. வாய்களிலிருந்து இருந்த நாடத்திலிருந்து மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே சந்நிதிக்குள்ளே வாருங்கள் என்று சொல்லுகிறது. எல்லா மகிழ்ச்சியோடு இருந்தத்தின் ஆழத்திலிருந்து மாத்திமை செலுத்துகிறோம் அப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் என்று இருந்தத்தின் ஆழத்திலிருந்து அடுத்ததாக பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. எத்தனை நன்மைகள், எத்தனையோ கிருபைகள் ஆண்டவருடைய வாழ்க்கையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் சொல்லி முடியாதது. அவ்வளோ நன்மைகளை ஆண்டவருடைய வாழ்க்கையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கனவிலும் அறவே நீ செய்த நன்மைகள், நனவிலும் அறவே நீ செய்த அதிசயங்கள், கனவிலும் அறவே நீ செய்த நன்மைகள், நினைவிலும் அறவே நீ செய்த அதிசயங்கள். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு, என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம். திறந்து என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு, என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, ஓ நீரே என் ஆறுதல். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். என் அன்பு, என் இன்பு, என் அன்பு, என் அன்பு, என் இன்பு, என் அன்பு, என் இயேசு, என் அன்பு, என் இன்பு, என் நண்பர், என் இயேசு, என் அன்பு, என் இன்பு, என் நண்பர், என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே, ஓ நீரே என் ஆறுதல். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர்,
பெரிய காரியங்களை செய்பவர், இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர். நீ பெரியவர், துதிக்கு பாத்திரே, எனக்கு உரியவர் என் இயேசு. நீ பெரியவர், துதிக்கு பாத்திரே, எனக்கு உரியவர் என் இயேசு. நீ பெரியவர், துதிக்கு பாத்திரர், எனக்கு உரியவர் என் இயேசு. நீ பெரியவர், துதிக்கு பாத்திரர், எனக்கு உரியவர் என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே ஓ நீரே என் ஆறுதல். என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர் என் அடைக்கலம். என் கோட்டை, என் துருகம், அவரே நான் நம்பினவர் என் அடைக்கலம். என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர் என் அடைக்கலம். என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர் என் அடைக்கலம். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம் என் இயேசு. என் ராஜா, என் இயேசு, என் நண்பர், என் இன்பர், என் நண்பர் என் இயேசு. என் நண்பர், என் இன்பர், என் நண்பர் என் இயேசு. நீ பெரியவர், துதிக்கு பாத்திரர், எனக்கு உரியவர் என் இயேசு. நீ பெரியவர், துதிக்கு பாத்திரர், எனக்கு உரியவர் என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே. வாயை திறந்து இருதயத்தின் ஆழத்துல அவரை மகிமைப்படுத்துங்க. நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, ஓ நீரே என் ஆறுதல். அவரே நம்முடைய ஆறுதலாக இருக்கிறார். அவர்தான், அவர் இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அவர்தான் நம்முடைய கோட்டையும் நம்முடைய அடைக்கலமும் நம்முடைய நம்பிக்கையும் அவர்தான். தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரமே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. துதித்தல் தான் அவருக்கு இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. இந்த காலை வேளையில வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்று நாம் அவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. உம்மையன்றி உலகில் யாரை பாடுவேன், உமக்காய் தினமும் என்றும் ஓடுவேன். உம்மையன்றி உலகில் யாரை பாடுவேன், தினமும் என்றும் ஓடுவேன். அற்புத தேவன் அவர் மாத்திரமே. அற்புத தேவன் நீரே. உணர்ந்து உணர்ந்து இயேசுவை பார்த்து, நீரல்லாமல் யார் எனக்கு இவ்வுலகு துயரங்கள் துடைப்பதற்கு. நீரல்லாமல் யார் எனக்கு இவ்வுலகு துயரங்கள்
அதிசயமானவர் நீரே. உம்மை அன்றி உலகில் யாரை பாடுவே, அவருக்காக உமக்காய் தினமும் என்றும் ஓடுவே. உம்மை அன்றி உலகில் யாரை பாடுவே, உலகாய் தினமும் என்றும் ஓடுவே. காலமெல்லாம் என்னை வழி நடத்தி கரை தீரை படாமல் காத்து கொண்டீ. காலமெல்லாம் என்னை வழி நடத்தி கரை தீரை படாமல் காத்து கொண்டீ. தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டீ. தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டீ. அழைத்தவர் நீரே உண்மை உள்ளவர். அழைத்தவர் நீரே உண்மை உள்ளவர். அற்புத தேவர் அற்புத தேவர் நீரே. அதிசயமானவர் நீரே. உம்மை அன்றி உலகில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை பார்த்து மகிமைப்படுத்துங்க. உம்மை அன்றி உலகில் யாரை பாடுவேன், உமக்காய் தினமும் என்னும் ஓடுவே. துன்பங்கள் என்னை சூழ்ந்த போது தூயவர் நீர் என்னை தேற்றினீரே. துன்பங்கள் என்னை சூழ்ந்த போது எவ்வளவு துன்பங்கள் தேற்றினீரே. ஏந்தன் பலவீனம் சுமந்து கொண்டீ. ஏந்தன் பலவீனம் சுமந்து கொண்டீ. பலவானாய் என்னை மாற்றிவிட்டீ. பலவானாய் என்னை மாற்றிவிட்டீ. அற்புத தேவர் நீரே. அற்புத தேவர் நீரே. அதிசயமானவர் நீரே. உம்மை அன்றி உலகில் யாரை பாடுவேன், உமக்காய் தினமும் என்றும் ஓடுவேன். உம்மை அன்றி உலகில் யாரை பாடுவேன், உமக்காய் தினமும் என்றும் ஓடுவேன். அற்புத தேவர் நீரே. அதிசயமானவர் நீரே. அற்புத தேவர் நீரே. அதிசயமானவர் நீரே. உம்மை அன்றி உலகில் யாரை பாடுவேன், உமக்காய் தினமும் என்றும் ஓடுவேன். உம்மை அன்றி உலகில் யாரை பாடுவேன், உமக்காய் தினமும் என்றும் ஓடுவேன். அற்புத தேவர் நீரே. நீரே. அற்புத தேவர் நீரே. அதிசயமானவர் நீரே. அந்த அற்புத தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எவ்வளோ அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், நம்மளை போஷித்திருக்கிறார், நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த 3ஆம் மாதத்துல தேவனுடைய சமூகத்துல நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பலவீனங்கள், ஆனாலும் பலவானாக ஆண்டவரை மாற்றி நாளிலே ஆண்டவரை நிறுத்தி வைத்திருக்கிறார் அல்லவா. அந்த நல்ல தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்க 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 என்று உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. வாயில திறந்து அவரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய அன்பு அளவிடப்பட முடியாததா இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவா இருக்கிறது. அவருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையிலே பெரியதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, ஓ மகிமை நிறைந்தவர், சீனைகளின் கர்த்தர் என்று போற்றக்கூடிய மகா உன்னதமான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு மகிமை 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே.
யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே. அவரை மகிமைப்படுத்துங்க. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஆராதனை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை பார்த்து ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும். வாய்க்கத்த சத்தத்தை உயர்த்தி இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு ஆராதனை 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 உமக்கு. ஆராதனை ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவி செய்கிற தேவனாக ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. ஆராதனை 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 ஆராதனை. அவருடைய அன்பை உணர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே. நம்மை காண்கிற தேவன். எல்ரோயி, என்னை கண்டீரே, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
கரங்களை உயர்த்தி அந்த ஆராதனை தேவனை, அந்த மகிமையின் ராஜாவை எல்லா கரங்களை உயர்த்தி ஓ ஹாலே லூயா. எப்படி தாவீது நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று அவர் அவ்வளவாய் ஆண்டவரை நேசித்தார் அல்லவா. இந்த காலை வேளையில அவருடைய சமூகத்துல நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஜீவனை நமக்காக, தம்முடைய அன்பை நமக்காக அவர் வெளிப்படுத்தினார் அல்லவா. இந்த காலை வேளையில அவருடைய அன்பை நினைத்து இயேசுவை பார்த்து, ஜீவனை விட உந்தன் கிருபையே மேலானது, அது போதுமானது. ஜீவனை விட உந்தன் கிருபையே மேலானது, அது போதுமானது. ஜீவனை தந்த எந்த நேசரே முன்பொன்றே மேலானது. ஜீவனை தந்த எந்த நேசரே முன்பொன்றே மேலானது. வேறிடங்களில் ஆயிரம் நான் வாழ்வதை விட இல்லத்தில் வாழும் ஒரு நாள் மேலானது. வேறிடங்களில் நமக்கு அந்த ஏற்றம் இருக்கும். சாதாரண நிலையிலிருந்து உயர்த்தப்பட்ட அந்த தாவீது, அந்த ஏக்கம் இருந்தது. நம்முடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் வாசல்ல ஒரு இடம் தரும், ஒரு நாள் இருந்தா எனக்கு போகும். அந்த வாஞ்சை தான் கர்த்தரவனை எல்லை இல்லாமல் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு காரணம். நமக்கு அந்த வாஞ்சை இருக்கா? ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் நான் தங்கி இருக்கிற இந்த நாள் நல்லது. ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்தின் நன்மையினாலே என்னை திருப்திப்படுத்தும். உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே என் குடும்பத்தையும் சபையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதி. கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்த்து தேவனுடைய கண்கள் ஒவ்வொரு மேலையும் நோக்கமா இருக்கு. உன் குறைகளை மாற்றி நிறைவை தருவதற்கு நிறைவுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். நோக்கி பாருங்க. தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நேரத்துல விட்டுடாதீங்க. நீரலரந்தரவன கலபோஷ்யந்தரே லாக பராக்கன கந்தர கனகர கனகரோ ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை உருவாக்க அவரால் முடியும். ஒன்றும் இல்லை என்ற நிலையை மாற்ற அவரால் முடியும். அவரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து ஒன்று கூட வெட்கப்பட பாதபடியிலே எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கணும். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதி. எங்கள் தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆண்டவரே, உலகத்தின் பல பகுதியில யுத்தங்களும் போராட்டங்களுமாக இருக்கிறபடினாலே விலைவாசி உயர்வுகள் என்ற நிலைகளிலே ஆண்டவரே, ஜனங்கள் கடினமான ஒரு நிலையை எட்டி கடந்து போகிற ஒரு நிலை இருக்கப்பா. அதையெல்லாம் மாற்றும்படியாக யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணும்படியாக, அதனால உண்டாகிற அழிவு நாசம் மோசங்களிலிருந்து ஜனங்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் சபையாக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே நீர் சொன்னீர் கர்த்தாவே, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த தீமைகளுக்கெல்லாம் விளக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தா. இந்த தேசத்தையும் செட்டையில மூடி காத்து வழி நடத்தி ஆசீர்வதி. நம்முடைய வருகைக்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படும். எல்லாம் மந்த நிலை நீங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்று நோவா காலத்துல கர்த்தாவே அசதியாய் இருந்தார்கள். அந்த அசதி நிலை நீங்கட்டும். கிருபை தாங்கட்டும். வழி நடத்தி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நினையற்ற நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நடத்தினார். சங்கீதம் 89வது சங்கீதம். இதுல 52 வசனம் இருக்கு. 25வது வசனம் வரணுமா? 25வது வசனமா? 1லேருந்து 25 வசனங்களை நாம படிக்க போறோம். யாவேஸ்வா சங்கீதம் 89. யூதாயனாகிய ஏத்தானின் மஸ்கீஸ் என்னும் போதக சங்கீதம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களில் ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று. கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளக்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரின் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறேன். நீர் ராக்காப்பை வெட்டுண்ட ஒருவனைப் போல் நொறுக்கினீர். உமது வல்லமையான பயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திவாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் உன்னோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அல்லேலூயா. சரி, 20வது வசனத்திலிருந்து
25வது வசனம் வரையிலும் நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயிரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவனது வலது கரத்தை ஆறுதல் மேலும் ஆளும்படி வைப்பேன். அல்லேலூயா. நன்றியரோடு நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். சரி, உட்கார். நீங்க இன்னைக்கு சங்கீத தியானம் மகள் எஸ்திபா தான். அவங்க கொண்டு வந்திருக்கிற வார்த்தையை கரங்களை தட்டி உற்சாகமா வர ஸ்தோத்திரம். அதை வச்சுக்க, அதை எடுத்து தான் பேசு, அதுதான் பேசுமா, அதை எடுத்து அங்கே வச்சுடுமா. உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்தில் அதுக்கு நீர் எங்களோடு பேசுங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்வது நல்லதுதான். ஆமென். இன்றைக்கு நம்ம தியானத்தில் எடுத்துக்கொள்ள போகிற கர்த்தருடைய வசனம் சங்கீதம் 89:15 தான் நம்ம தியானிக்க போகிறோம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த தேவனின் கம்பீர சத்தத்தை அறிந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள், முதலாவது தேவனை எந்த சூழ்நிலையும் துதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, தேவனுக்காக தன்னை பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்களாகவும் இருப்பார்கள். மூன்றாவதா பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களாகவும் இருப்பார்கள். அல்லேலூயா. கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் இப்படியா இருப்பார்கள். முதலாவதா பார்த்தீங்கன்னா, கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் தேவனை எந்த சூழ்நிலையிலையும் துதிக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். சங்கீதம் 149 8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? அவங்கள வாயில் என்ன இருக்குமா? கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்குமா. அல்லேலூயா. அவங்க கையில இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் இருக்குமா. கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் வாயில என்ன இருக்கும்? கர்த்தரை உயர்த்தும் துதி. இந்த கர்த்தரை உயர்த்தும் துதி நம்முடைய வாழ்க்கையில அரிய பெரிய காரியங்களை என்ன பண்ணும்? செய்யக்கூடியதா இருக்கு. அதனால தான் நம்முடைய ஊழியக்காரர் கூட சொல்கிறாரு, ஆராதனை என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாம வந்துடுங்க அப்படின்றாரு. கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கும்போது, நாம் அவரை ஆராதிக்கும் போது என்னெல்லாம் செய்கிறா தெரியுமா? முதலாவது, நாம் கர்த்தரை உயர்த்தி துதிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 22:3 வசனத்துல, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அப்ப யாரு துதியில தேவன் வராரு? நம்மள துதியில வராரு. நாம ஆராதிக்கும் போது எங்க வராரு? முதலாவது அவர் வந்துடுறாரு. தேவன் நம்முடைய துதிகளின் மத்தியில வராரு. சங்கீதம் 68:1 வசனத்தை எழுதியிருக்கு, அவர் நம்முடைய துதியில வந்து என்ன பண்றாரு தெரியுமா? தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்க சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அப்ப ஆண்டவரை துதிக்கும் போது அங்க என்ன நடக்குது? வானாதி வானங்களும் கொள்ளாத ஆண்டவர்,
நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. பரலோகத்தில் துதிக்கிறதுக்கு ஆள் இல்லாமையா இங்கே வராரு? கேரும்பிங்களை சேராம்பிங்களை நித்தமும் அவர் என்ன பண்ணுது? பரிசுத்தர் 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 சொல்லி ஓயாம என்ன பண்ணுது? துதித்து கொண்டே இருக்கு. ஆனா அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள ஆண்டவர் யாருடைய துதியில வராரு? நம்முடைய துதியில தான் அவர் வராரு. அப்ப நாம துதிக்கும் போது வசனம் தெளிவா எழுதியிருக்கு. அவர் என்ன பண்ணுவாரா? அவர் எழுந்தருள்வாராம். நமக்காக யாரா எழும்புறவங்க இருக்காங்களா? இந்த உலகத்துல நாம எத்தனையோ பேரை நாம என்ன பண்றோம்? நம்பி இருக்கிறோம். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் அவங்க நமக்காக என்ன பண்றது இல்லை, எழும்பி வர்றதே கிடையாது. ஆனா நம்முடைய ஆண்டவர், நாம அற்பமானவங்க தான், நாம எப்படிப்பட்டவங்க? இழிவானவர்கள் தான். ஆனா தேவன் நமக்காக என்ன பண்றாரு? வசனம் அப்படிதான் எழுதியிருக்கு, நாம் அற்பமானவர்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அப்படி இருக்கிற நம்மள அந்த அளவுக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க கூட மாட்டாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாரு? நாம துதிக்கும் போது நமக்கு மத்தியில் அவர் என்ன பண்றாரு? எழுந்தருள்றாராம். முதலாவது அவர் எழுந்தருது அவருடைய சத்துருக்களை என்ன பண்றாரு? அவரு நமக்காக எழுந்தருளி சிதறடிக்கிறாரு. அவரு நம்ம சிதறடிக்கிறவரா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நம்மை பகைக்கிறவர்களை நமக்கு முன்பாக என்ன பண்றாரு? ஓடி போக பண்ணுகிறாராம். அப்ப நாம துதிக்கும் போது கர்த்தர் நமக்காக எழுந்தருள்களும் இல்லாம நம்முடைய சத்துருக்களை சிதறடிக்கிறாரு, நம்மை பகைக்கிறவர்களை ஓடி போகவும் பண்றாரு. வேதத்துல கூட பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கு பாருங்க. இங்க யோசேப்பாத்தி ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இவரு யூதாவின் ராஜாவா இருக்கிறாரு. இவருக்கு விரோதமா ஒரு படையை என்ன பண்ணுது? கிளம்பி வருது. மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் யோசப்புக்கு விரோதமா வராங்க. யோசப்பு தேவனை நோக்கி பார்க்கிறாரு. அது 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்துல பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே அவங்க என்ன பண்ணாங்களாம்? மகா சத்தமாய் கம்பீரமாய் துதித்தார்களாம். அப்ப அவங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் என்ன ஆகுறாங்க பாருங்க. 20ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்துல அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழுப்பப்பட்டதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை துதிக்கும் போது அங்க என்ன நடக்குது பாருங்க. யோசபாத் ராஜா வந்து தேவனை நோக்கி பார்க்கிறாரு. அவங்கள வந்து கேக்குறாங்க, உன் நம்பிக்கை என்னன்றாங்க. நான் வந்து அசிரியர் என்ன பண்ண முறியடிச்சேன், நான் அநேக ராஜ்யங்களை முறியடிச்சேன், அப்படி இருக்கும் போதே நீங்க மட்டும் என்கிட்ட தப்புவீங்களா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்கும்போது அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை அவங்க எடுத்து சொல்றாரு, நீ அங்க திரளான கூட்டத்துக்கு என்ன பண்ணவனா, நீ பயப்படாத, நீ கலங்காத, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையதுன்னு சொல்லி தேவனே இந்த யுத்தத்தை நடத்துகிறவரா இருக்கிறாரு. வசனம் அந்த அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்ப்பீங்களானா, ஜனங்கள் போய் அங்க யுத்தமே செய்யல, அங்க போய் நின்று என்ன பண்ணாங்க? ஆண்டவரை துதிச்சாங்க, ஆண்டவரை பாடுனாங்க. அங்க பாடும் போதுதான் அங்க அற்புதம் நடக்குது. அதுதான் வசனம் அங்க தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவிற்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாப்பியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தரை துதிக்கும் போது அங்க என்ன நடக்குது? அந்த சத்துருக்கள் என்ன பண்றாங்க? விழுந்து போறாங்க. அப்ப நாமும் கூட கர்த்தரை கம்பீரமாய் துதிக்கும் போது நமக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? சிதறடிக்கிறாரு. நம்முடைய சத்துருக்களை மட்டுமல்ல, தேவன் துரத்தி அடிக்கிறது மட்டுமல்ல, வேதம் சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, ஆராதனையில தேவன் நம்ம சத்துருக்களை மாற்ற துரத்துறது கிடையாது. அது மாத்திரம் நடக்காம நீங்க எப்பேற்பட்ட ஒரு கவலையிலையோ, எப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்றது
பல இழப்புகளினாலோ சில காரியங்களினால மனம் நொந்து இருந்தாலும் சரி, வசனம் எழுதப்பட்டிருக்கு. தேவனை துதிக்கும் போது அவர் நம்ம மத்தியில வந்து என்ன பண்றாரு தெரியுங்களா? 1 பேதுரு 5 அதிகாரம் 7வது வசனத்தை எழுதப்பட்டிருக்கு. அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம அவரை துதிக்கும் போதே நமக்கு விரோதமா சத்துருக்களை தேவன் துரத்துகிறது அல்லாமல், நம்மை பகைக்கிறவர்களை ஆண்டவர் ஓடி போகிறது பண்றது இல்லாம, நம்மையும் அவர் என்ன பண்றாரு? தேர்ச்சுகிறவரா இருக்கிறாரு. அவர் நம்மை விசாரிக்கிறவரா இருக்கிறாரு. நம்முடைய கவலை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு? தீர்க்கிற தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம விசாரிக்கிற தேவன் இருக்கிறது நாம என்ன பண்ணணும்? நினைவில் வைத்து அவரை துதிக்கக்கூடியவர்களா நாங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வதாக பார்த்தீங்கன்னா, கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களாகவும் இருப்பார்கள். அப்ப கர்த்தருடைய கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? பரிசுத்தம் உள்ளவர்களாய் தாங்கள் என்ன பண்ணுவாங்க? தேவனுக்கு முன்பாக காத்து கொள்கிறவர்களா இருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களா அவங்க இருப்பாங்க. அதுதான் அடிக்கடி அங்கிள் சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, யூ ஆர் செப்பரேட்டர் சொல்லுவாங்க. நீ தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர், நீ தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர் சொல்லுவாங்க. அப்ப தேவனை கர்த்தரை கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்பவங்க. உலகத்தோட உலகமா என்ன பண்ண முடியாது, நம்மளால வாழ முடியாது. அவங்களோட சுபாவம் வேற, நம்முடைய சுபாவம் வேற. அவங்க உலகத்து சினிமா பாட்டுகளை பாடுவாங்க, ஆனால் நமக்கு அது பிடிக்காது. ஆனால் நாம் ஆண்டவரை என்ன பண்ணுவோம்? துதித்து கொண்டு இருப்போம். இதுலேயே நமக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ உலகத்தோட உலகமாக என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. போன மாதத்தில் கூட ஊழியக்காரர் ஒரு செய்தியை கொடுத்தாரு. அதில் ஒரு கேள்வியை நமக்கு முன்பாக அவர் வைத்தார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 23வது அதிகாரம் 23வது வசனத்துல, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏன் மந்திரவாதம் வாய்க்காது, ஏன் குறி சொல்லுதல் வாய்க்காதுன்னு கேட்டாங்க. அப்போது பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர் மூலமா அன்றைக்கு ஒரு ரகசியத்தை, அநேக ரகசியங்களை ஆண்டவர் சபையில பேசிக்கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனா இது எத்தனையோ தடவை இந்த வசனத்தை நம்ம கேட்டு இருப்போம். ஆனா அன்றைக்கு விசேஷ விதமா பரிசுத்த ஆவியானவர் பேசினாங்க. அந்த ரகசியத்தை அன்றைக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, ஏன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரம் வாய்க்காது, ஏன் குறி சொல்லுதல் வாய்க்காது அப்படி பாத்தீங்கன்னா, பிலேயாம் என்ன பண்றாரு? இஸ்ரவேலரை சபிக்க வராங்க. ஆனா தேவன் அவனை இஸ்ரவேலை சபிக்க அனுமதிக்கல. ஏன் தெரியுமா? கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுனாலதான். அதாவது பாத்தீங்கன்னா, என்னாகமம் 23 அதிகாரம் 21வது வசனத்துல, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று பிலேயாம் கண்டானா. இவர்கள் தனித்து வாசம் பண்ணக்கூடியவர்களா இருந்தாங்க. தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமாய் தன்னை காத்து கொள்கிறவர்களா இருந்தாங்க. அல்லேலூயா. யூதா ஜனங்களை குறித்து ஆமான் கூட பாருங்க, யூதா ஜனங்களை குறித்து அந்த ராஜா கிட்ட சொல்றாரு, ஒரு விதமான ஜனங்கள் நம் தேசத்தில் கலந்திருக்கிறார்கள், அவர்கள் பழக்க வழக்கங்கள் விகற்பமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? உலகத்தோடு உலகமா என்ன பண்ண மாட்டாங்க, கலந்திருக்க மாட்டாங்க. அப்ப
தனித்து வாசம் பண்ணக்கூடியவர்கள் பாவத்துக்கு என்ன பண்ணுவாங்க, தன்னை விலக்கி தேவனுக்கு முன்பாக தன்னை பரிசுத்தம் உள்ளவர்களாய் காத்து கொள்ள அதிகம் விரும்புவாங்க. அப்ப கர்த்தரை கம்பீர சத்தமாய் ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள், கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க, தன்னை பரிசுத்தம் உள்ளவர்களாய் காத்து கொள்கிறவர்களா இருப்பாங்க. அன்றைக்கு இந்த ஒரு வார்த்தையை தான் ஊழியக்காரர் சொல்றாங்க. அப்ப நாம தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது இந்த மந்திரவாதமும் சரி, குறி சொல்லலும் சரி உனக்கு விரோதமா வாய்க்காதுன்னு. அப்ப தேவனுக்காக நாம பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை தேவன் என்ன பண்றாரு, விரும்புகிறாரு. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் கீழ்ப்படிதல் நமக்கு தெரியும். அது ஆதியாகமும் 22 அதிகாரம் 1 அது எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் தன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையா என்பதை தேவன் அறிந்து கொள்ளும்படி தேவனே என்ன பண்றாரு, ஆபிரகாமை சோதிக்கிறாரு. உன் மகனை எனக்கு என்ன பண்ணு, தகன பலியாக பலியிடுன்னு சொல்றாரு. ஆனா ஆபிரகாமோ தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன பண்ணாரு, கீழ்ப்படிந்தாரு. அதை கொண்டு போய் என்ன பண்ணல, ஆண்டவர் என்ன பிள்ளைய பலியிட சொன்னாரு சொல்லி சாராள் கிட்ட போய் என்ன பண்ணல, கலந்து ஆலோசிக்கல. அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்றாரு, கீழ்ப்படுகிறாரு. தேவன் சொன்ன மலைக்கு போக அன்னைக்கு என்ன பண்ணு, அன்னைக்கு மூன்று நாட்கள் ஆனதான். ஆபிரகாம் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், பாதி வழியிலேயே வந்திருக்கலாம். ஏன் சொல்லுங்க, 100 வயதுல பிறந்த பிள்ளை. எல்லா பிள்ளையும் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை தான். அந்த பிள்ளைய அவர் எப்படி வளர்த்திருப்பாரு, ரொம்ப பாசமா வளர்த்திருப்பாரு. ரொம்ப அதுதான் தன்னுடைய உயிரா நினைச்சிருப்பாரு. அப்ப அது மேல தன் என்ன சொல்றது, அந்த பிள்ளைய அவ்வளோ ஒரு இதுவா வளர்த்திருப்பாரு. ஆனா தேவனுக்கோ என்னை விட அவனை அதிகமா நேசிக்கிறானோ அப்படின்றத பார்ப்போன்னு என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவரு சோதிச்சு பார்த்தாரு. ஆனா ஆபிரகாமோ என்ன பண்ணாரு, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சது. ஏனென்றால் தேவன் மேல் வைத்த விசுவாசம். தேவன் எடுத்துக்கொண்டால் அவர் மீண்டும் அவனை உயிரோடு கொடுக்க வல்லவர் என்பதை ஆபிரகாம் என்ன பண்ணாரு, அறிந்திருந்தாரு. அது மட்டும் இல்ல, ஆபிரகாம் தேவனுடைய கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனமாதான் அவரும் என்ன பண்ணாரு, இருந்தாரு. தேவனை துதிக்கக்கூடியவராகவும் இருந்தாரு. தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்கிறவராக இருந்தாரு. மூன்றாவதா பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவராகவும் இருந்தாரு. அதனாலதான் தேவன் சொன்ன உடனே ஈசாக்கை பலியிட எங்க போனாரு, அவரு மலைக்கு போனாரு. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போகும்போது அவரு கத்தி எடுத்துட்டாராம். உடனே தேவதூதனை என்ன பண்ணாரு, ஆண்டவர் அனுப்பி வைத்தாரு. ஆதியாகம 22 அதிகாரம் 12 எழுதப்பட்டிருக்கு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி 22:18 சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி என் பேரில் ஆணையிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் ஆபிரகாம் என்ன பண்றாரு, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன பண்ணாரு, கீழ்ப்படியக்கூடியவரா இருக்கிறாரு. அப்ப கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களா இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 89:15 கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தாவே அவர்களுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அப்ப கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் தேவனை துதிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய முகத்தின் வெளிச்சத்துல என்ன பண்ணுவாங்களாம், நடக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்களாம். அப்ப நாமளும் கர்த்தரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் சங்கீதத்தை ஆசீர்வதிப்பார்கள்.
கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. அவர்கள் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று சொல்றார். கம்பீர சத்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு பரிச்சை கம்பீர சத்தம்? சங்கீதம் 101 கூட எழுதுறாரு. பூமியின் குடிகளே கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அப்படின்னா கம்பீரமாய் பாடுங்க. அப்படியா பாருங்க. ஏன்னா நம்ம சோகமா வந்து உட்காந்து சோகமா பாடி சோகமாவே ஏற்றி போறாரு. அவன் எப்பேற்பட்ட ஆளு? பலனா இருக்கிறவனுக்கு தான் சத்தம் அதிகமா வரும். பலவீனமா இருக்கிறவனுக்கு என்ன பண்ணாரு? துக்கத்துல இருக்கிறவனுக்கு என்ன பண்ணாரு? சத்தம் வெளியே வர. நிறைய பேருக்கு என்ன பண்ணல, மைக்கு கொடுத்ததுனால பாடுறவங்க சத்தம் தான் சில நேரத்துல கேக்குது. உட்கார்ந்த அத்தனை பேர் சத்தத்துல என்ன பண்ணல இல்லையா? ஆராதனையில ஒரு மனம் இருக்கணும், ஜெபிக்கிறதுல ஒரு மனம் இருக்கணும், கர்த்தரை துதிக்கிறதுல ஒரு மனம் இருக்கணும். அப்போ தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை நிரப்ப ஆரம்பிக்கும். இதை அறிந்து கொள்ளக்கூடிய ஜனங்களா இருப்போமானால் ஆராதனையை மிஸ் பண்ண மாட்டோம். ஆராதனை என்ன பண்ண மாட்டோம்? கண்டிப்பா. ரெண்டாவது, ஆராதனையில யாரு வந்து நின்று ஆராதிச்சாலும் யார் நிக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டோம். நான் வந்ததே கர்த்தரை ஆராதிக்கதான். இந்த கம்பீர சத்தத்தினால என்ன நடக்குன்றது எனக்கு தெரியும். துதிகளிலே தேவன் எழுந்தருள்வார். துதிகளிலே தேவன் எழுந்தருள்வாரானால் உன்னை பகைக்கிற சத்துருக்கள் தான் தேவனுக்கும் சத்துருக்களா இருக்கிறதுனால அவர்கள் சிதறடிக்கப்பட்டு ஓடி போவார். சங்கீதம் 68:1 அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. இனி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. ஆனா துதிக்கிறதுக்கு நமக்கு என்ன கிடையாதுன்னா, எங்க வரல நேரம் நமக்கு இல்லை. என்ன பண்ணுங்க, கவனிச்சு பாருங்க. யாரு மேலாவது அதிகாரம் செலுத்தணும், ஆளுகை செலுத்தணும்னா கூட அந்த துதி தான் போராயுது. துதிதான் ஒரு போராயுது இல்லையா? இதே ஒரு நாட்கள்ல பாருங்க, கடற்கரை மணலை போல ஜனம். எப்படி? எண்ண முடியாத அளவுக்கு சத்து இருக்கு. என்ன பண்ணான் கிதியோன்? துதிக்கிற ஒரு பார்ட்டிய ஒரு கும்பலை எடுத்துமே முன்னாடி நிக்க வச்சிட்டான். ஆண்டவர் சொன்னாரு 300 பேர் போதும் பாவம் கூட. அது 3 படையா பிரிச்சுட்டான். எவ்வளவு பேரை பிரிச்சுட்டான்? 100 பேரா 3 படையா பிரிச்சுட்டான். இப்ப இந்த 3 படைகளுக்கு முன்னதாக துதிக்கிறதற்கு கொஞ்சம் ஜனங்களை நிக்க வச்சார். அவங்க எப்ப துதிக்க ஆரம்பிச்சாங்க, சத்துருக்கள் அவங்களுக்கு எதிராகவே மாறி ஒருத்தனை வெட்டி செத்தான். இவன் யாரையும் போய் அடிக்கவே இல்லை, அவனே செத்தான். ஏன் வெட்டிக்கினானுங்க? ஒரு குழப்பத்தின் ஆவி எங்க போய் சேர்ந்தது? மற்றவனை போயிட்டு நம்ம கத்தி எடுக்கணும், குத்திக்கணும், அவன் சொல்ற மாதிரி நான் எப்படி பண்றேன் பாரு, அதெல்லாம் சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. நீ சும்மா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக எப்ப யுத்தம் பண்ணுவாரு? கர்த்தர் எழுந்தருளணும். அவர் துதிகளில் தான் எழுந்திருக்கிறார். துதிகளின் மத்தியில வாசம் பண்றாரு. துதிக்கிறவன் ஆளுகை செய்கிறவன். துதிக்கிறவன் அதுதான் அந்த கம்பீர சத்தத்தை அறிந்து கொள்வார்களான எல்லா நிலையிலேயும் அவன் கர்த்தர் என்ன பண்ணுவான்? மகிமைப்படுத்தி. என்ன சூழ்நிலை வந்தாலும் அவன் சூழ்நிலையை பெருசுபடுத்தி பேச மாட்டான், கர்த்தரை உயர்த்தி பேசும். அல்லேலூயா.
அது கஷ்டங்களாக இருக்கலாம், நெருக்கங்களா இருக்கலாம், பலவீனங்களா இருக்கலாம், நமக்கு விரோதமா எழும்பக்கூடிய பல கூட்டங்களாக இருக்கலாம். யாரா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு எழுந்தருள்வாரானால் சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார். ரெண்டாவது, அவங்க வேறு பிரிக்கப்பட்டவங்க. யாரு? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த சங்கீதம் 22:3 நீங்க வாசித்தீங்கன்னா, வாசமா இருக்கிற தேவரையே போதும். தேவன் எங்க வாசமா இருக்கிறாரு? எங்க? துதிகளுக்குள் இல்ல, இஸ்ரவேலின் துதிகளுக்குள். யார் துதிச்சா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நம்மளை விட நல்ல அருமையா பாடுகிறதுக்கு. எல்லாம் அவங்க சொல்றாங்க இல்லையா, 7 சுரங்கள், அந்த சுரம் தப்பாம பாடுறதுக்கு, நல்ல ராகத்தை இழுத்து பாடுகிறதுக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலாமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ராகமா பாடி அப்படியெல்லாம் பாடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. அப்படியெல்லாம் பாடினாலும் கூட, கேட்க நல்லா இருந்தாலும் கூட, ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கிட்ட எல்லாம் பாடினானா நான் வந்து உட்கார மாட்டேன். இஸ்ரவேலின் துதிகள்ல தான் நான் வந்து வாசம் பண்ணுவேன். இஸ்ரவேல்னு சொன்னா தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டது. தேவனால இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருந்த போதிலும் தேவனால பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். இவங்க பாடும்போது என்ன பண்றாராம் தேவன், எங்க அதுதான் அவருக்கு போடுற சிங்காசனம். அந்த சிங்காசனத்துல தேவன் ஆளுகை செய்கிறவராய் வரும்போது சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு ஓடி போகிறார். அல்லேலூயா. அவன் பிரச்சனையின் மத்தியில துதிக்கிறவங்களை வச்சு கிதியோன் ஜெயிச்சான். இப்ப நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க, பலவிதமான நிலைகளில நம்ம எமோஷனல் ஆகினே இருக்கிறோம். ஆனா எல்லா காரியங்களுக்கும் முன்ன நம்ம கர்த்தரை துதிக்கிற துதியை வச்சிருக்கிறோமா என்பதுதான் ஒரு ஜெயத்தின் அடையாளம். துதி ஒரு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஜெயத்தின் அடையாளமாகிய ஒரு பகுதி. என்ன பண்ணுங்க இல்லையா, நம்ம பவுலு சீலாவும் சிறைச்சாலையில கட்டி தொழுமரத்துல கட்டி தொங்க விட்டு இருக்கிறாங்க. அப்ப அடிச்சிருப்பாங்கல்ல அவங்கள இல்லையா, ரத்தம் சொட்ட 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 அடிச்சு தலைக்கீழா தொங்க விட்டு பாட தோணும், ஜெபிக்க தோணும். ஆனா நடுராத்திரில ரொம்ப வலி எடுக்கிற நேரமே எப்பதான், ஒரு அடிபட்டு போச்சுன்னா வலி தெரிகிற நேரமே நடுராத்திரி தான். விண்ணு 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 தூக்கத்தை என்ன பண்ணிட்டான். இப்ப இவங்க பாருங்க, நடு இரவில அவங்க என்ன பண்ணாங்களா, தேவனை துதிச்சாங்க. என்ன பண்ணாரு ஆண்டவர்? தூங்கிட்டாரு அப்படியே. ஒரு நில அதிர்ச்சியை உண்டாக்குனாரு அங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாருடைய கட்டுகள் அவுந்து போச்சு. பாடணுங்க கட்டு மாத்திரம் கிடையாது, அந்த சிறைச்சாலையில யாரெல்லாம் கட்டுப்பட்டு இருந்தாங்களோ அத்தனை பேருடைய கட்டுகள் கழிந்து போச்சு. கழிஞ்சு பாருங்க. இந்த துதிக்கிறவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா, அவனுக்கு மட்டும் விடுதலை கிடையாது, அந்த துதியை கேட்கிற யாரா இருந்தாலும் அத்தனை பேருக்கும் ஒரு விடுதலை தரக்கூடிய ஒரு அற்புதம் எங்க இருக்குதுன்னா அந்த துதியில், அந்த கம்பீர சத்தத்துலதான். கவனிங்க, இந்த கம்பீர சத்தம் யாருன்னு தெரியுமா, எல்லாம் ஜெயம் எடுக்கிறவர்கள், ஜெய கம்பீரத்தை அறிந்தவர்கள். தேவன் எங்க வந்துட்டாரு நல்லா கவனி பாருங்க. அந்த மிலிட்டரிங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சோல்ஜர் எல்லாம் அவங்க லீடர் வந்துட்டாங்கன்னா எவ்வளவு ஸ்டிப் ஆயிடுவாங்க பாருங்க. அவன் சத்தம் எல்லாம் பாருங்க எவ்வளவு சவுண்டா இருக்குன்னு பாருங்க. அப்படி ஆண்டவர் என்ன சொல்றாரு, சேனைகளின் தேவனா அவர் யாரா கவனிங்க. அப்ப நம்ம சோல்ஜரா எப்படி இருக்கிறோம், அந்த சோல்ஜருக்கு கேட்ட விரைப்பு இருக்கா, அந்த அளவுக்கு பலன் இருக்கா, அப்படியான சத்தம் இருக்கா? கவனிங்க, அவனுடைய வரிசைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பொருந்தும். நம்ம என்ன பண்ணணும், அப்படியெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய பிரச்சனை. பைத்தியக்காரன் போல பண்றாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க, ஆனா பைத்தியக்காரத்தை போல இருக்கிற பிரசங்கத்தை கொண்டு ஜனங்களை ரட்சிக்க எப்படி தேவன் பிரியமா இருக்கிறாரோ அப்படி பாடுகிற ஜனங்களை விடுவிக்க தேவன் பிரியம் உள்ளவராக இருக்கார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். வயசுல கர்த்தர் கொடுத்த நல்ல சங்கீதத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாட்சி நேரம். ஆண்டவரை மிகப்படுத்துவதற்கு ஒரு சின்ன தருணம். சாட்சி இருந்தா வந்து ஆண்டவரை மிகப்படுத்துங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. கர்த்தர் மாதத்தில் எனக்கு ஒரு வயதை கூட்டி விட்டார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டு ஒரு நாள் முறை ஒரு 2வது முறையும் ஆண்டவரை ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எல்லா இதயத்தையும் தோண்டி நண்பர்கள் பரிச வரைக்கும் ஆண்டவரை ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது முடிச்சு அதுக்கப்புறம் பொருளாதார முறை எதுவுமே கிடைக்கல. நைட்டு அவ்வளோ யோசனை ஓகே எல்லாத்தையுமே சோத்துரும் அப்படின்னு நினைச்சேன். எப்போதுமே ஒரு புடவை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த வருஷம் ஒரு நாள் 4 புடவை கிடைச்சிச்சு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. 2 பைபிள் கிடைச்சிச்சு. அதனால 2 லவ் பேர்ட்ஸ் கிடைச்சிச்சு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். வேற உடனே வாங்க, நீங்க வரத்துக்குள்ள ஒரு சாட்சி முடிச்சிடலாம் பொழுது. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை காத்து பாதுகாத்து நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். முதற்கிழமை நைட்டு நாங்கெல்லாம் சாப்பிட்டு படுக்க போகும்போது சூழ்த்தண்ணி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சூழ்த்தண்ணியை சூடு பண்ணிட்டு ஒரு சொம்புல ஊற்றி வச்சேன். பாப்பா என் கூட தான் இருந்தா திடீர்னு போயிட்டு நின்றுட்டெல்லாம் அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள குழந்தை வந்து அந்த சூழ்த்தண்ணியை கை விட்டுட்டான். ஒரே எரிந்து பார்த்து ரொம்ப பயந்துட்டேன் நான். குழந்தை ஏதோ சுடுதண்ணி பட்டனே அவளால தாங்க முடியல. ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டேன். நானும் உப்பு கழுவுல பேசி கழுவுல அப்பவும் அவளுக்கு அந்த எரிச்சல் தாங்கவே முடியல. ரொம்ப பயமாயிடுச்சு. ஆண்டவரே பிள்ளையை பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த கொப்புளத்தெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் மனசு அடிச்சுக்குது. உடனே என்ன பண்ண கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் மருந்து போட்டோம். அப்பயும் வந்து போட்டு வந்தாலே மறுபடியும் பிள்ளைக்கு அந்த எரிச்சல் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ப்ரேயர் கடைய விட்டு அதுக்கப்புறமே படுக்க வச்சோம். பிள்ளை படுத்துட்டேன். காலையில் எழுந்தும் போது பிள்ளைக்கு எந்த ஒரு கொப்பளமும் எந்த ஒரு இதுவும் இல்லை. கர்த்தர் பிள்ளையை பாதுகாத்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, எங்க வார்த்தை ரொம்ப பலவீனமாகவே இருந்துச்சு. தலைவலி ரொம்ப அதிகமா இருந்தது. சங்கீதத்தியானம் எடுத்து கூட என்னால முடியல. ஆனாலும் அந்த நேரத்திலேயே நான் சமூகத்துல ஜெபிச்சேன். ஆண்டவரை பாடி குதிச்சேன். அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு வார்த்தைகளே கிடைச்சது. ஒரு நாள்ல எடுத்ததுதான் அது. நானும் ஒரு 2-3 நாள் போய் எனக்கு சரியா இருக்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மண்டலத்துக்கு குத்த ஆரம்பிச்சிச்சு. அங்கிள் ஃபோன் பண்ணி கூட நான் ஜோம் பண்ணியிருந்தேன். அப்படி இருந்தது எனக்கு. ஆனாலும் கர்த்தர் எனக்கு பலனா இருந்தாரு. வார்த்தைகளை எடுக்க கர்த்தர் எனக்கு கிருபையும் தந்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பலவீனங்களை நீக்கி கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தையும் பலனையும் தேவன் தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த 2 நாளா பார்த்தீங்கன்னா ரொம்ப காலையில எழுந்தோடனே எனக்கு வரவே முடியல, எழுந்துக்கவும் முடியல, என்னால நடக்கவும் முடியல. ஆண்டவரே நாங்க சபைக்கு வரணும். ஆண்டவரே நம்ம பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரே நாங்க மனமகிழ்ச்சி உங்களை துதிக்க நாங்க ஆராதிக்க தேவையே நாங்க வரணும். உங்க சமூகத்துக்கு இருக்கா நீங்க தான் எனக்கு பலன் தரணும். ஆனா வந்து வேலை செய்யறதுக்கு ஒண்ணுமே தெரியல. இது கேராவே இருந்துச்சு. ஆனா எவ்வளவு விளைவுனா எவ்வளவு இருந்தாலும் அந்த சபைக்கு வந்து உள்ள நுழைஞ்சவங்க விளைவு நல்லா எனக்கு எல்லாம் எடுத்து போடுவாரு. வீட்டுக்கு போனா மறுபடியும் எனக்கு அந்த கேர் வரும். நான் சபைக்கு வர சொல்லி நல்ல உற்சாகத்தை தேவை எனக்கு கொடுத்ததுக்காக அவர் கிருபைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அந்த சாட்சியை தேவை நான் சொல்லுவேன். கோட்டையும் வளர்ச்சியும் பாதுகாத்தால் ஏராளமான பலவீனங்கள் நாம் பலவீனம் பற்றி கர்த்தர் எனக்கு பலனாக இருந்தார்.
ஸ்கூலுக்கு போக அவங்க வந்து சமயத்தில் அப்பப்போ கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும். கர்த்தர் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் எல்லாம் தேவைகளையும் சந்தித்தார். அனைவருக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் ஒரே நல்ல வாழ்க்கை 3ஆம் தேதி 2 பேருக்கும் ஒவ்வொரு வயதை கூட்டி கொடுத்திருக்கிறார். அவருடைய தேவைகளை கர்த்தர் தாமே சந்தித்தார். அந்த மன விருப்பங்களை கர்த்தர் தாமே நிறைவேற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல நான் போகையிலும் வருகையிலும் நான் போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் சொல்றது எனக்கு பரிசுத்தமான சில பேர் ஆண்டவர் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியது கேட்கும் பொழுது இன்னும் கர்த்தர் மேல வந்து இன்னும் நமக்குன்றதை தாண்டி மற்றொன்றதை சொல்லும் பொழுது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம நம்பிதான் இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையில நிறைவேறக்கூடியதா இருக்கிறது. போன மாதம் வாக்கு தத்தங்களாக இருக்கும், இந்த மாதம் வாக்கு தத்தங்களாக இருக்கும். தொடக்கத்திலேயே கர்த்தர் நமக்கு உதவி செய்யலாம். ஏராளமான தேவைகள் பயங்கரமா இருக்குது. ஸ்கூல் முடிய போகுது, அடுத்து ஸ்கூல் தொடங்க போகுது. இதுதான் ஒரு பெரிய டாஸ்கா நடக்கிறது. ஆனா எப்படிதான் அப்படின்னு யோசிக்கும் பொழுது உதவி செய்ய வல்லவரா இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்த்தினார். அவருக்கு எபினேசன் என்று பெயரிட்டால் நம்முடைய தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எல்லாவற்றும் அவர் அறிந்தவரா இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார் என்பது ஒவ்வொரு மாத வாக்கு தத்துவமும் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் இன்னட்டும் நடத்தினார், இனியும் நடக்கிற எபினேசரா இருக்கிறவர்களாக தன்னுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாட்சிகளுக்காக நன்றிகளுடன் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம். தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதற்கு நாம தான் சாட்சி, இல்லையா? நம்ம தான் சாட்சி. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பலவீனங்கள் வந்தாலும், எத்தனை விதமான சோதனைகள் வந்தாலும் என்னை அவர் தப்புவித்தார் என்பதற்கு ஒரு சாட்சியை தேவன் வச்சுன்னே இருக்கிறார். அதான் வேதம் சொல்றது, நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை, இல்லையா? தாங்குது இல்லையா? இப்படிதான் நான் ஏராளமா சொல்ல முடியும். 5ஆம் தேதி காரியம் நம்ம சபைக்கு வந்திருந்த ஆதியில இருந்த சசிகலா அவங்களுடைய கணவன் இறந்துட்டாரு. நீங்க எனக்கு சரீர பலவீனங்கள், ஆனாலும் சரவணா ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணதுனால கூட்டின்னு போனான். போயிட்டு முடிச்சு அந்த ஆராதனை அடக்க ஆராதனை பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு மறுநாள் வந்து 3 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். பக்கத்துல உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, ஒன்றும் முடியல. உடம்பு அதிகமான ஹீட்டான மாதிரி இருக்கு, அசதி அதிகமா இருக்கு. 2வது கர்த்தர் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி 2:30 மணிக்கு எழுப்பி விட்டாரு. பல விதமான பலவீனங்கள் மத்தியிலையும் நான் நிற்கிறது தேவனுடைய கிருபைன்றத சாட்சியா தான் சொல்லுவேன். ஏன்னா நான் நிற்கிறது என்னுடைய பலத்துல அல்ல. சில நேரங்கள்ல என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது. ஆனா கர்த்தர் இடத்துல நான் தான் சொல்லுவேன், நீங்க தான் எனக்கு பலன், நீங்க தான் எனக்கு, வேற எந்த எதுவுமே எனக்கு பலன் என்று சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் தான் பலன். அவர் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லின்னு இருக்கிறேன். அவர் எனக்கு பலனாகவே இருக்கிறார். அதுக்கு சாட்சியா வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எவ்வளவுதான் பாஸ்தமாகும் நிறைய பலவீனங்கள் அவங்க கூட வந்தாங்க. ஏன்னா இறந்து போனவர் அதிகமா அங்கே பாஸ்தமாக கேட்டுனே இருப்பார். ஃபோன் பண்ணெல்லாம் கேட்டுனே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எங்களை சுகபத்திரமா கொண்டு போய் சுகபத்திரமா கொண்டு வந்து சேர்த்தாரு. செய்ய எல்லா நன்மைகளுக்காக நான் நன்றியோட அவர் ஸ்தோத்திரம் பண்றேன். கர்த்தர் இந்த சாட்சியும் ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. ஒரு காரியம், ஒரு அறிவிப்பு. புதன்கிழமை தோறும் நமக்கு பாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது. இப்போ அந்த 40 நாள் அந்த தவ காலத்துல ஸ்பெஷல் ப்ரேயர் மாதிரி இங்க
நடக்குது. முதல்ல விட ஓரளவுக்கு இப்போ ஜனங்கள் வராங்க. ஒரு 12 பேர் 13 பேர் வராங்க. இன்னும் சபை அதிகமா அதுல பங்கெடுத்துக்கணும். ஏதாவது ஒரு ஒத்தாசைகள் உதவிகள் அந்த முடிச்சுட்டு போகும்போது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று செய்யறாரு ஆண்டவர், யாரையாவது கொஞ்சம் செய்யறாரு. இதுல நாம பங்கெடுத்து செஞ்சோம். உபவாசம் ஜபத்துல நம்முடைய ஷேர் பங்கிட்டு கொள்ளணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு, கர்த்தர் அது நிமித்தம் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இது அவசியமான ஒரு காரியமாக இருக்கு. கவனிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் நம்ம சாப்பிட்டு போயிருப்பாங்க. ஆனா நமக்காக ஜெபிக்கிறவங்க அவங்களுக்கு செய்யறதுல பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. இதை பங்கெடுத்துங்க. முடிஞ்ச உதவிகளை செய்யறதுக்கு முன்னவாங்க. கர்த்தர் உங்களை எல்லா நிலையிலும் ஆசீர்வதிப்பாரு. மாசம் குட் ஃப்ரைடே மாசம் முதல்ல வருது. அதுக்குரிய ஒரு 3 நாள் கூட்டங்கள்லாம் இருக்கு. வர 3 நாட்களை சொல்லுங்க. ஒத்தாசைகள் செய்யும்போது அந்த நேரத்துல காணிக்கை கேட்டீங்கன்னா இப்போ கேட்கறாருன்னு சொல்லாம முன்னவே அதற்காக ஆயத்தம் பண்ணுறதுக்கு ஆயத்தமா இருங்க. கவனிச்சு பாருங்க. இந்த சொல்லும் போதே பிரதர் ஜான் அவர் தான் முதல் காணிக்கையா கொடுத்துட்டாரு. வருஷம் அவர் தான் முதல்ல காணிக்கையை கொடுத்துருவார். இந்த குட் ஃப்ரைடே காணிக்கை அவர் பங்குன்ற நிலையில அவர் செய்யறாரு. கவனிச்சு பாருங்க. என்ன அவர் ரட்சிக்கப்படலைன்னாலும் கர்த்தருக்கு கொடுக்கறத உற்சாகமா இருக்கிறாரு. அப்போ கர்த்தருக்குள் இருக்கிற நாம் அவரை விட நிறைய உற்சாகமா இருந்து செய்யணும். செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு முக்கியமான அறிவிப்பு நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இந்த சசிகலா குடும்பத்தை பத்தி தெரியும். இறந்து போன கோபியும் நமக்கு தெரியும். ரொம்ப வருஷ காலம் நம்ம கூட இருந்தவங்க. இப்ப கூட அவங்க தொடர்புல தான் இருக்கிறாங்க. ஊழியத்தின் பாதையில வராங்க, பங்கெடுக்கிறாங்க. வருஷமான நம்ம கொடுக்குற ஏதாவது பணம்ல அவங்களுக்கு ஒரு பங்கு நம்ம கொடுத்துதான் அனுப்புறோம் இல்லையா? இப்போ அவர் இறந்துட்டாரு. அவரு டைலரா இருந்து ஏதாவது துணி தைச்சு அந்த குடும்பத்தை ஒரு அளவுக்கு அப்படி நடத்தி இருந்தாரு. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை சரியா வளர்ச்சி இல்லாத பிள்ளை. இன்னொரு பெண் பிள்ளை வெகுலியா இருக்கிறாங்க. வளர்ந்துட்டாலே தவிர பெரிய பிள்ளை ஆயிட்டாலே தவிர வெகுலியா இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய நிலை ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையை நான் அங்க பார்த்தேன். பரிசுத்தவான்களுடைய குறைவுல சபை உதவி செய்யறது அது நல்லது. அது நல்லது என்ற நிலையில இப்ப அவங்க கஷ்டத்தை பார்த்து ஏதாவது சொல்லிட்டு வர்றது பெருசல்ல. உதவி செய்யலான்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கு. அதை சபைக்கு நான் அறிவிக்கிறேன். உதவி செய்யுங்க. அவங்க 20ஆம் தேதி நினைவு நாள் கூட்டத்தை வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அது போக முடியுமோ போக முடியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க திருப்பி வரக்கூடிய நிலை அங்க இருக்கும். வருவாங்க. வந்தாங்கன்னா எதையாயினும் ஒரு அமௌண்ட் சேர்த்து கொடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிற பிள்ளைகளுக்காக அவங்க நல்லா இருக்கணும். எவ்வளோ செலவு நம்ம பண்றோம், எவ்வளோ காரியத்தை நம்ம அழிக்கிறோம். இது போல ஒரு கடினமான நிலையில இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்வது கர்த்தருடைய சமூகத்துல பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். 2 கொரிந்தியர் 9ஆவது அதிகாரத்துல 5லிருந்து 12 வசனங்களை வாசித்து பாருங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2 கொரிந்தியர் 9ஆவது அதிகாரம் 5லிருந்து 12 வசனம். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய், அதாவது கஞ்சத்தனமாய் இல்லாமல் வாசிட்டு அதை ஆயத்தப்படுத்துவதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்.
அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுத்தவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 12வது வசனம் வாசி. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களுக்கு சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாக விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த தார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ண உள்ளவர்களாவீர்கள். இந்த தர்ம சகாயமாக்கிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குவதும் அல்லாமல் பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதற்கு இந்த தர்ம சகாயம் சபை கட்டாயம் செய்யணும்னு நான் விரும்புகிறேன். இதை யாராவது நான் சில நேரத்தில் நான் கேட்க மாட்டேன், கொடுத்தாதான் சொல்லுவேன். ஆனால் இது கட்டாயம் நீங்கள் தந்து ஆகணும். ஏன்னா இது ஒரு குடும்பத்தை தாங்கிறதுக்கு நிச்சயமா அது நமக்கு அவசியமா இருக்கு. அல்லேலூயா. இன்னொன்னு ஒரு காரியத்தை நான் நினைக்கிறேன் என்னன்னா, இந்த சபை இந்த இடத்துல வந்ததுக்கு அந்த குடும்பம் ஒரு காரணம். அந்த ஒரு குடும்பம் ஒரு காரணம். அன்னைக்கு சபைக்கு அவங்க தான் முன்ன நின்று ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. அது இன்னைக்கு அவர் இல்லைன்னாலும் அதை மறக்க என்னால முடியாது. இன்னைக்கு சபையா நம்ம இருக்கிறோன்றதுக்கு அவங்க அன்னைக்கு உதவி செய்தாங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்திற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரு. கவனிச்சு பாருங்க, நம்ம செய்வோம், எவ்வளோ காரியத்தை நம்ம செய்யறோம், எவ்வளோ செலவு நம்ம பிள்ளைகளுக்கு பண்றோம். அந்த பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளாக பார்த்து செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முடிஞ்சவங்க எனக்கு நீ பாருங்க, இல்லைன்னா வருகிற வாரத்துல இந்த காரியத்துல நீங்க உதாரணமா செய்யுங்க. வந்த பிறகு அவங்ககிட்ட நம்ம மொத்தமா சேர்த்து ஒரு காரியத்தை காணிக்க கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோட நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் என்ன?